ஏய் தம்பி, கதவு பக்கத்துல வா. தண்ணி இருக்கு, உறிஞ்சி குடி. நீ வர வேண்டிய இடத்துக்கே வந்தாச்சு. இனி போக வேண்டிய இடம் யமலோகம் தான். 1 2 3 எண்ணுவேன், உன் பணம் கீழே விடும். சாகும்போது கூட தொப்பிய பெரிய மனசு இல்லையா? எடுத்துக்க எடுத்துக்க. பாபு, கதவு பக்கத்தில் இருக்காத, தள்ளி நில்லு. பாபு, பாபு, பாபு.
மூவ். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் சேகர். உங்களை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க விடாமுயற்சினால உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க. உங்களை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. கம் ஆன், டேக் இட். ரமேஷ கொலை பண்ணது இவன் தான் நினைச்சுட்டு இருக்கீங்க. இந்த கொலைகாரனுடைய நிஜ உருவத்தை இப்ப பாருங்க. மாறு வேஷம் வேற. ஒத்தக்கட் மீச மீச பொய் மீச. உருமால் எத்தனை சுத்துறா? முத்து, என்ன பார்த்து பைத்தியம்னு சொன்னீல்ல, நான் யார் தெரியுமா? போலீஸ் சிஐடி. போலீஸ்காரங்க கண்ணுல இருந்து எந்த குத்தவாளி தப்ப முடியாது தெரியுமா? இப்போ சொல்லு, ரமேஷை ஏன் கொன்ன, எப்படி கொன்ன சொல்லு. எப்படின்னா துப்பிட்டு சொல்ற. எங்க அப்பாவும் ரமேஷ் அவங்க அப்பாவும் வியாபாரத்துல கூட்டாளி. எங்க அப்பாவுடைய பணத்தெல்லாம் ரமேஷ் அவங்க அப்பா மோசம் செஞ்சிட்டாரு. இதே ஏக்கத்துல எங்க அப்பா செத்து போயிட்டாரு. ரமேஷ் கிட்ட இருக்கிற பணம், காரு, பங்களா எல்லாத்துலயும் எனக்கு பங்கு உண்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அவனை எப்படியும் பழி வாங்கிடணுன்ற ஒரே எண்ணத்துலதான் அவன் வீட்லயே டிரைவரா வேலைக்கு சேர்ந்தேன். ரத்னாவை அழைச்சிட்டு ரமேஷ் புறப்பட்டாரு. கார் போய்கிட்டே இருந்தது. இனிமே நான் இந்த பக்கம் திரும்பி வரவே மாட்டேன். அதனாலதான் நான் உன்னையும் என் கூட அழைச்சிட்டு போறேன். எங்கேயாவது கண்காணாத புது உலகத்துக்கு போய் எங்க வாழ்க்கையை தொடங்கும். அங்க அம்மா, தங்கச்சி, சிநேகிதன் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க காரை நிறுத்துங்க. ரத்னா, சாரி, நான் உங்களோட வர விரும்பல. ரத்னா, முறைப்படி உங்க மனைவியாக கௌரவமா குடும்பம் நடத்த விரும்புறேனே தவிர திருட்டுத்தனமா நான் உங்களோட வர விரும்புறேன். சாரி, என்ன விடுங்க. எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமே நானே போறேன். பை பை. முத்துவன்யா, பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ஓடிடலாம்னு நினைச்சேன். வெட்டி மாறி போச்சு. நான் ஏமாந்துட்டேன். வீசி எறிஞ்ச பொட்டியில என்னுடைய பட்டன் சிக்கிடுச்சு. அந்த பட்டன் நம்ம பாபு கையில மாட்டிடுச்சு. அவசரமா ஓடுறப்போ ஒரு கால் செருப்பும் தவறி போச்சு. பாலி நடுவே ஒன்னொன்னா விட்டுட்டு போயிருக்கிற. நீ ஒரு எல்போர்டு கொலைகாரன். செருப்பு என்ன உயர்ந்த சாட்சி எங்களுக்கு விட்டுட்டு போயிருக்கிற. அதுவும் பாபு கையில சிக்கிருச்சு. ஏய், தூர வழி நடுவே விட்டுட்டு போனார, அதெல்லாம் எடுத்து டேபிள் மேல வை. நான் தான் ரமேஷ கொலை செஞ்சுட்டேங்கிற விஷயம் பாபுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இத உங்ககிட்டயும் சேகர் கிட்டயும் சொல்றதுக்கு அவன் புறப்பட்டான். அவனை நான் தான் கடத்திட்டேன். ஆனா மாட்டிக்கிட்டேன். ஏன்பா, சேகர் உன்னை பிடிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டு இருக்கான் தெரியுமா? பத்தாவதுக்கு பாபு வேற. சேகரனுடைய விடாமுயற்சியால தான் நான் மாட்டிக்கிட்டேன். நீதி தேவதை கிட்ட இருந்து தப்ப முடியல. பணத்து மேல நான் ஆசைப்பட்டனே தவிர கொலை செய்யல. ஆனா பிரத்யான் சொத்துல ஆசைப்பட்டாலே முடிவு இதுதான்.